exercise number 1.3 sum number 1 la fourth subdivision. Solve the following linear equations by using matrix inversion method. So equation கொடுத்திருக்காங்க ஒரு மூணு equation x plus y plus z minus 2 equal to 0, 6x minus 4y plus 5z minus 31 equal to 0, 5x plus 2y plus 2z equal to 13. So இந்த equation first as it is எடுத்து எழுதுங்க. எழுதும் போது இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் இருக்கு இல்லையா அந்த சைடு கொண்டு போயிடுங்க. தென் அது மாதிரி ரைட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லையும் -31 அந்த சைடு கொண்டு போயிடுங்க, +31 ஆகிடும். தேர்ட் ஈக்குவேஷனில் 13 கான்ஸ்டன்ட் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் as it is எடுத்து எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறம் இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றுறது எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸோடைய ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸோட ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள் 1, 6, 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஒரு காலமாக எழுதிக்கணும், 1, 6, 5 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, 1, -4, 2 அதை வந்து அடுத்த காலமாக எழுதிக்கங்க. தென் இசட்டுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1, 5, 2 அதை வந்து தேர்ட் காலமாக எழுதிக்கங்க. ஓகே, அது ஒரு மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகே, அதில் XY Z இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். ரெண்டு ப்ராடக்ட்டில் எழுதிக்கணும். ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்குது இல்லையா, ரைட் சைடில் இருக்க அந்த 2, 31, 13 அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். எழுதிட்டிங்கன்னா இப்போ தான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை இது மாதிரி எழுதலாம். இது எப்படி சார் மாற்ற முடியும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்கள். 1 × x x, 1 × y y. தென் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்குள்ள மல்டிப்ளிகேஷனாக அந்த ரோவிங் காலம் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்குறோம். மேட்ரிக்ஸ்க்கு என்ன சார் பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இது A, இது X, இது B. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன். இது அன்னோன் வேரியபிளாக இருக்கிறனால அது X அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இது வந்து B அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏக்கு பேர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ்ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் பேர் கொடுத்தோம் அந்த எக்ஸ் என்ன, அடுத்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் பேர் கொடுத்தோம்ல அந்த பின்ற மேட்ரிக்ஸு அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ, எக்ஸு, பி அந்த மூணு மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஏ × x ஈக்குவல் டு பின்னு இருக்குது இல்லையா, இதில் நமக்கு தேவை வந்து எக்ஸு தான். அப்போ அந்த ஏ வந்து சைடு கொண்டு போனீங்கன்னா ஏ இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இப்போ இந்த ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கூட பியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ நான் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல்ல எனக்கு டிட்டர்மினன்ட் வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸை ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 வெர்டிக்கல் லைன் போடுங்க. 2 வெர்டிக்கல் லைன் போட்டு டிட்டர்மினன்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னா, அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல அந்த 1 எடுத்துக்கணும். அந்த 1 எடுத்து வெளில போட்டு அந்த ரோவிங் காலம் டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள 2 × 2 டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ -4 × 2 தட் இஸ் -8. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். தென் 2 × 5 10. அது அடுத்தது இந்த 1 எடுக்கும்போது இந்த இடத்துக்கு உண்டான சைன் வந்து மைனஸ் இருக்கும். ஸோ -1 எடுத்துக்கிட்டு அந்த ரோவிங் காலம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 6 × 2 12. ஃபார்முலாவில் ஒரு மைனஸு. தென் 5 5 சார் 25. அடுத்து தேர்ட் ரோ அந்த எலிமெண்ட் எடுத்திங்கன்னா +1. அந்த ரோவிங் காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள 2 × 2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 6 × 2 12. தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 5 4 சார் 20 அப்படின்னு ஆகிடும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -18 ஆகும். இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது -13. தென் இதை சிம்பிளிஃபை பண்ண 32. ஸோ டோட்டலாக அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய வேல்யூ 27. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதர்வைஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு அது 3 × 3 டிட்டர்மினண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சென்ட்ரல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் அது பக்கத்தில் இருக்கிற இந்த -4 5 இருக்குல்லையா அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். -4 5 எழுதிக்கிட்டு -4 5. அடுத்து அதை விட்டுட்டு அடுத்து இங்கே அதே ரோவில் இருக்கிற 6 -4 இருக்கு இல்லையா, 6 -4 எடுத்து எழுதிக்கணும். அப்படியே கீழே தேர்ட் ரோவுக்கு வந்துடுங்க. தேர்ட் ரோவுக்கு வந்து இந்த 2 2 இருக்கு இல்லையா, அந்த 2 2 எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது அதுக்கு அப்படியே அதே ரோவில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 5 2 இருக்குது பாருங்கள், அந்த 5 2 எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கணும். அடுத்து அப்படியே ஃபஸ்ட் ரோவுக்கு போங்க. ஃபஸ்ட் ரோவுக்கு போகும்போது ஃபஸ்ட் ரோவில் மேலே 1 1 இருக்கு இல்லையா, அந்த 1 1 எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து அதே ரோவில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1 1 அதை எடுத்து போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எழுதுனீங்களே ஒரு மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. -4 5 6 -4. ஓகே,
இப்போ இதை வந்து நம்ம 2x2 டிட்டர்மினண்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 2x2 டிட்டர்மினண்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ இங்கே வந்து காலம் வைஸ் எழுதணும். காலம் வைஸ் எடுத்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ரோ வைஸ் எழுதணும். எழுதிப்பாருங்க. ஃபஸ்ட்டு -4 into 2. ஓகே, -4 into 2 that is -8. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வந்துடும். 2 into 5 10. அதை இங்கே போட்டுக்குங்க. ஓகே, அடுத்தது 2 இந்த எடுக்கணும். 2 into 1 that is 2. தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். தென் 1 into 2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 2 போகும். ஓகே, அடுத்து 1 into 5 5 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸு. தென் -4 into 1 மைனஸ் அங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும். +4. இங்கே காலம் வைஸ் இங்கே டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எடுத்து எழுதும்போது ரோ வைஸ் எழுதிடணும். அடுத்த காலம் வாங்க. அடுத்த காலம் 5 into 5 25. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 2 into 6 12 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்க 2 into 1 that is 2. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். தென் 1 into 5 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 into 6 6. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 5 into 1 5. அடுத்தது இப்போ இந்த காலம் செகண்ட் காலம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே ரோ வைஸ் எழுதிக்கணும். அடுத்த காலம் போங்க. அடுத்த காலம் போகும்போது 6 into 2 12. தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 5 into -4 இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். 5 4s are 20 அப்படின்னு ஆகிடும். அடுத்து 5 into 1 that is 5. தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 1 into 2 2. தென் அடுத்த காலம் 1 into -4 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 6 into 1 that is 6. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்க. ரைட் சைடு கூட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணும்போது -18 0 9 13 -3 1 32 3 -10. திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ இன்வெர்ஸ்னுடைய ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. ஸோ A inverse equal to 1/determinant of A ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 27. அதை போட்டுக்குங்க. adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ x equal to A inverse B இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ x வந்து xன்ற மேட்ரிக்ஸ் என்ன? XYZ. A inverse இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த A inverse இங்கே எடுத்து எழுதிக்கங்க. அடுத்து Bன்ற மேட்ரிக்ஸ் கொஷனில் இருக்கும். அந்த கொஷனில் இருக்கிறது எழுதி. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1/27 அப்படியே எழுதிக்கங்க. எழுதிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை இப்போ -18 into 2 that is -36. 0 into 31 that is 0. 9 into 13 அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். தென் 13 into 2 that is 26. -3 into 31 -93. Then 1 into 13 13. 32 into 2 that is 64. 3 into 31 that is 93. -10 into 13 that is -130. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1/27 வந்து டிவைடில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 27ஆல் டிவைட் பண்ணுங்கள். 81 is divided by 27 that is 3 times. Then -54 27ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா that is -2 times. Then 27 கேன்சல் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ இப்போ XYZ மேட்ரிக்ஸ் எழுதிக்க. இந்த சைடில் 3 -2 1 அப்படின்னு வந்துருக்கும். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கிறதுனால அதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல். Therefore x equal to 3, y equal to 2 and z equal to 1.